ஒரு சில நபர்களை வரிசையாக நிறுத்த வைத்து இதில் அளவிற்கும் முகமூடி அணிந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கிறாரா என்பது குறித்து மாணவியை கண்டறிவதற்கான பணிகளையும் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதே போல் உளவுத்துறை, நுண்ணறிவுத்துறை என இரவு காவல் நிலையத்தில் செல்லும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரை வெளியேற சொன்னார்கள் என சந்தேகம் இருக்கிறது. இந்த கோணத்திலும் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வேறு யாரேனும் வெளியில் இருந்து நபர்கள் வந்தார்களா அல்லது வெளியூர் சென்றுவிட்டு விடுதிகளுக்கு வழக்கம் போல் வரக்கூடிய மாணவர்கள் யாரும் மிக போன்ற செயல்களில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்கிறார்கள். இந்த நிலையில அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனைத்து இந்திய மாதர் சங்கமும் மாணவருக்கு பெருமன்றமும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அவர்கள் வழக்கில் நடுநிலையாக வழக்கை போலீசார் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த முற்றுகை போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்கள் முற்றுகையிடுவதை அறிந்து போலீசாருக்கு குவிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கேட் வாயில் மூடப்பட்டிருக்கிறது. பூட்டு போடப்பட்டு தற்போது போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையிலிருந்து பல்கலைக்கழக வளாகத்தின் முன்பு தலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.